ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நாம 4ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்துல வரக்கூடிய எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிற ஒர்க் புக்ல வரக்கூடிய 3வது பாடம் நாம் சுவாசிக்கும் காற்றுங்கிற இந்த பாடப்பகுதி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். இதுல பாருங்க, பயிற்சி எண் 3.1ல என்ன கொடுத்திருக்காங்க, கொடுக்கப்பட்டுள்ள படங்களில் காற்று தேவைப்படும் செயல்களுக்கு மட்டும் குறியிடுக அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா குட்டீஸ்? இப்ப இந்த படக்காட்சியில எந்தெந்த செயல்பாடுகளுக்கு காற்றினுடைய தேவை இருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம டிக் பண்ணணும், அதுதான் இங்க கேட்டிருக்காங்க. சரியா? இப்ப செடி வளர்றதுக்கு காற்றோட அவசியம் தேவை இருக்கு. அடுத்தது மெழுகுவர்த்தி எரியறதுக்கு காற்றினுடைய தேவை இருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்பீக்கர்ல பேசுறதுக்கும் காற்றினுடைய தேவை இருக்கு. அடுத்தது பாருங்க, இந்த மாதிரி பேராஷூட்ல பறக்கிறதுக்கும் காற்றினுடைய தேவை இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி பூக்கள்லாம் பறக்கிறதுக்கு, இந்த மாதிரி காத்துல பறக்கிறதுக்கு இதோட காற்றோட தேவை இருக்கு. சரிங்களா? அடுத்தது பேராஷூட்ல நம்ம பயணிக்கிறதுக்கும் காற்றோட அவசியம் தேவை இருக்கு. அப்புறம் நீங்க கப்பல் செலுத்துறதுக்கும் காற்றினுடைய தேவை இருக்கு. சரிங்களா குட்டீஸ்? இப்ப நான் எது எதுக்கெல்லாம் வந்து குறியிட்டு இருக்கணும், அதுக்கு நீங்க டிக் மார்க் பண்ணிக்கோங்க, குறியிட்டுக்கோங்க, சரின்னு குறியிட்டுக்கோங்க. எதுக்கு வந்து காற்றினுடைய தேவை இல்லையோ அதுக்கு நீங்க தவறு அப்படின்னு குறியீடு செஞ்சுக்கோங்க. சரிங்களா குட்டீஸ்? நாம இப்ப அடுத்ததை பார்க்கலாம். அடுத்தது 3.2 பயிற்சி எண் 3.2ல படிப்பேன் எழுதுவேன்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பாடநூல் பக்க எண் 86ல் உள்ள காற்று மாசுபடுவதால் ஏற்படும் விளைவுகள் குறித்த அட்டவணையை படித்து கோடிட்ட இடங்களை நிரப்ப சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்ப வந்து காற்று மாசுபடுறதுனால என்ன நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. அதனுடைய விளைவுகள்னாலதான் இந்த படக்காட்சியை இங்க கொடுத்துருக்காங்க. காற்று மாசுபடுவதால் ஏற்படும் விளைவுகள் அப்படின்னா என்னென்ன? புவி வெப்பமாகுது. ஓகேங்களா? காற்று மாசுபடுறதுனாலதான் புவி வந்து வெப்பமடையுது. புவி வெப்பமடையுதுன்னா என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப அதிகப்படியான காற்று மாசுபடுவதன் மூலமாக இங்க என்ன ஆகுதுன்னா, இங்க கார்பன் டை ஆக்சைடோட அளவு அதிகமாகிறதுனால நச்சுக்காற்றுகள் எல்லாம் அதிகமாகி புவி வந்து வெப்பமயமானதுனால என்ன ஆகுது, குளிர்ந்த குளிர்ந்த நிலமா இருக்க வேண்டிய நம்ம பூமி என்ன ஆகுதுன்னா ரொம்ப வந்து சூடா மாறிடுது. அப்ப புவி வெப்பம் அடையுது அப்படின்னா என்ன, பூமி பந்தே என்னது ரொம்ப சூடா மாறிடுது. அதனால என்ன ஆகுதுன்னா பனிப்பாறைகள் வந்து உருகுது. ஓகேங்களா? இங்க பூமிக்கு அடியில இருக்கிற பூமிக்கு அடியில இருக்கிற புவி குழம்புகள், ஓகேங்களா, அந்த புவி குழம்புகள் வந்து எல்லாமே என்ன ஆகுதுன்னா ரொம்ப வெப்பம் அடைஞ்சு பனிப்பாறைகள் வந்து உருகுதுங்க. எங்க உருகுது? வெளியில, எங்க இமயமலை அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் எல்லாம் உருகுது. அதனால என்ன ஆகுது, அங்கிருந்து வரக்கூடிய தண்ணி வந்து எங்க வந்து சேருது? கடல் மட்டத்துல வந்து சேருறதுனால, கடல்ல வந்து சேருறதுனால கடல் மட்டம் வந்து உயருது. கடல் மட்டம்னா என்னது? கடலினுடைய அளவு வந்து உயரமாகுது. ஒரு டம்ளர்ல நீங்க கொஞ்சமா தண்ணி ஊத்துனா அரை டம்ளர் இருக்குதா, மறுபடியும் தண்ணி ஊத்துனீங்கன்னா என்னது, ஒரு டம்ளர் முழுசா நிரம்புதா? அதுதான். அப்ப அங்க இருந்து வர்ற தண்ணி சேகரிச்சு சேகரிச்சு கடல்ல வந்து சேகரிச்சு அந்த கடல் மட்டத்தினுடைய அளவு வந்து உயருது. புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? புவி வெப்பமடைகிறதுனால எப்படியெல்லாம் இயற்கையில மாற்றங்கள்லாம் உருவாகுதுங்கிறத இங்க நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. சரிதா? ஓகே, இப்ப அடுத்தது பாருங்க. காற்று மாசுபடுறது தான் இங்க ஞாபகம் வச்சுக்கணும் நல்லா. இங்க காற்று மாசுபடுவதால் தான் இது எல்லாம் நடக்குது. அப்ப காற்று மாசுபடுவதால் அடுத்த என்ன விளைவு ஏற்படுது? பனிப்புகை உருவாக்கத்தினால் சுவாச கோளாறுகள் ஏற்படுகின்றன. பனிப்புகை உருவாக்கத்தினால என்னன்னா பனிப்புகை ஆகுது. பனி வந்து புகை மண்டலமா மாறிடுது. ஓகேங்களா? காற்றோட சேர்ந்து பனியும் என்ன ஆகுது, அது கலந்து நச்சு காற்றோட சேர்ந்து கலந்தது நமக்கு வந்து பனி புகை மாதிரி மாறுறதுனால சுவாச கோளாறுகள் வந்து உருவாகுது. ஓகேங்களா? அதனால நமக்கு இருமல், அப்புறம் வந்து நுரையீரல் பாதிப்பு இதெல்லாமே ஏற்படுது. ஓகேங்களா குட்டீஸ்? அடுத்தது இந்த இடத்துல 3வது படக்காட்சி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. காற்று மாசுபடுவதனால அமில மழை இலைகளை சேதப்படுத்தியதால் செடிகளின் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது. சரிங்களா? அதாவது இந்த நச்சு காற்றுகள் மூலமா மேல இருந்து நமக்கு நிறைய வந்து என்ன ஆகுது, உங்களுக்கு அமில மழை மாதிரி உங்களுக்கு பெய்ய ஆரம்பிக்கும். அதாவது நமக்கு தெரியாது, இது கண்ணுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாம இது எல்லாம் வந்து அமிலங்களா வந்து காத்தோட காத்தா கலந்து செடிகளை வந்து இது நாசப்படுத்துது. ஓகேங்களா? அப்ப வந்து செடிகள் என்ன ஆகுது, நல்ல காத்தை வந்து சுவாசிச்சு அது வந்து வளர்ந்தது அப்படின்னா உங்களுக்கு பசுமையா இருக்கும். நச்சு காற்றை சுவாசிச்சு அது வளரும் போது என்ன ஆகுது, இந்த மாதிரி உங்களுக்கு காய்ஞ்ச சருகா மாறிடுது. ஓகேங்களா? அதனால செடிகளின் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது. ஓகேங்களா குட்டீஸ்? அடுத்தது பாருங்க. ஓசோன் படலம் பாதிக்கப்படுவதால் தோல் நோய்கள் ஏற்படுகின்றன. நம்ம காத்தை வந்து சுவாசிக்கும் போது பாத்தீங்கன்னா இங்க நம்ம வந்து நார்மலா நம்ம வந்து சூரிய கதிர்கள்ல இருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள், அதுக்கப்புறம் காற்று மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய காற்று மண்டலத்துல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய காற்று, இது எல்லாத்தையும் நமக்கு ஃபில்டர் பண்ணி தான் இந்த ஓசோன் படலம்ங்கிற லேயர் வந்து நம்ம மேல வந்து வானத்துல இருக்கும்.
சரிங்களா? அதுதான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா, ஃபில்டர் பண்ணி கீழ நமக்கு நல்ல காற்றுகள வந்து நமக்கு குடுத்துட்டு இருக்கு. அது என்ன ஆகுதுன்னா, அந்த ஓசோன் படலமே வந்து பாதிக்கப்படுறதுனால, நமக்கு தோல் நோய்கள்லாம் வருது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே. இப்ப அடுத்தது நம்ம பார்க்கலாம். இப்ப நீங்க இத என்ன பண்ணுங்கன்னா, பார்த்து பொறுமையா எழுதிக்கோங்க. நம்ம அடுத்த பகுதிய பார்க்கலாம். இப்ப அடுத்தது காற்று மாசுபாட்டை குறைக்க நீ தேர்ந்தெடுக்கும் செயல்களுக்கு குறியீடு செய்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பயிற்சி எண் வந்து 3.3. சரிங்களா? இப்ப நம்ம காற்று மாசுபடுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அத குறைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். அப்ப நம்ம காற்று மாசுபடுறத குறைக்கணும் அப்படின்னா, நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பின்பற்றணும்னு இங்க சொல்றாங்க. சமையல் செய்யறதுக்கு இந்த மாரி நம்ம அடுப்பு பயன்படுத்தி நம்ம சமையல் வந்து செய்யக்கூடாது. எரிவாயுவ பயன்படுத்தி கேஸ் சிலிண்டர் இருக்கு இல்லைங்களா? அத பயன்படுத்தி தான் நம்ம சமைக்கணும். சரிங்களா குட்டீஸ்? அடுத்தது மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு இந்த மாரி தொழிற்சாலைகள் மூலமா நம்ம வந்து மின்சாரம் தயாரிக்க கூடாது. இதனால வந்து புகை, நச்சு வாயுக்கள்லாம் வந்து வெளியிடுது. இது நம்ம வந்து காற்ற வந்து நச்சுப்படுத்துது. ஆனா இந்த மாரி காற்றாலைகளை பயன்படுத்தி நம்ம இயற்கை முறையில செய்யும்போது, நமக்கு எந்த விதமான சுற்றுப்புற சூழல் பாதிப்பும் நமக்கு ஏற்படாது. அததான் இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது கார்பன் டை ஆக்சைடின் அளவை குறைக்க. அளவை குறைக்கணும்னா என்ன பண்ணணும்? மரம் நிறைய நடணும். அப்பதான் நமக்கு அது ஆக்ஸிஜனை நமக்கு குடுக்கும். கார்பன் டை ஆக்சைட அது எடுத்துக்கும். அப்ப நமக்கு நிறைய ஆக்ஸிஜன் நமக்கு சுவாசிக்கிறதுக்கு கிடைச்சதுன்னா தான் நம்ம நல்ல காற்றை நம்ம சுவாசிக்க முடியும். அதனால தான் மரங்களை அதிகமா நடணும்னு சொல்றாங்க. மரங்களை வெட்டக்கூடாது. மரங்களை அதிகமா நடணும். சரிங்களா குட்டீஸ்? ஓகே. அடுத்தது பாருங்க. குப்பைகளை அகற்றுவதற்கு நம்ம இந்த மாதிரி பொது இடங்கள்ல நம்ம குப்பைகளை சேகரிச்சு இந்த மாதிரி நெருப்பு பொருத்தி வச்சு நம்ம இதை வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இதனால புகைகள் நிறைய வெளியிட்டு நமக்கு இந்த நச்சு வாயுக்களை வந்து அதிகமா வெளியிடுது. இதனால நமக்கு வந்து காற்று மாசுபடும். இதை நம்ம செயல்படுத்தக்கூடாது. நம்ம வந்து குப்பைகளை வந்து தரமான முறையில இந்த மாதிரி வண்டிகள்ல எடுத்துட்டு போய் ஒரு வேற பகுதியில, அதாவது நம்ம நகர்ப்புறங்கள்ல இருந்து கொஞ்சம் அவுட்டரா இருக்கிற ஏரியால கொண்டு போய் தான் என்ன பண்ணணும், இந்த மாதிரி நம்ம அந்த குப்பைகளை வந்து சரியான முறையில நம்ம அகற்றணும். சரிங்களா குட்டீஸ்? அடுத்தது பாருங்க. அருகில் உள்ள நூலகத்திற்கு நம்ம போறதுக்கு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி மோட்டார் சைக்கிள்லாம் பயன்படுத்தக்கூடாது. சைக்கிள்ல போயிட்டு வரணும் அப்படின்னு இங்க நமக்கு காற்று மாசுபடுவதை தவிர்க்கிறதுக்கு நம்ம எந்தெந்த வழிமுறைகளை பின்பற்றணும்னு இங்க படக்காட்சி மூலமா நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா குட்டீஸ்? நீங்க இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க, ஒவ்வொன்னா தெரிஞ்சுக்கிட்டு இனிமே நீங்க இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே. நம்ம இப்ப அடுத்தது பார்க்கலாமா? சரி. இப்ப அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. பயிற்சி எண் 3.4ல காற்று மாசுபாட்டினால் மனிதர்களுக்கு ஏற்படும் நோய்களுக்கு மட்டும் குறியீடு செய்கன்னு சொல்லிட்டாங்க. என்னென்ன நோய் நமக்கு வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. காற்று மாசுபட்டா கண்டிப்பா நமக்கு என்ன வரும்? மூச்சு திணறல் வரும். ஓகேங்களா? அப்புறம் கண்ணெரிச்சல் வரும். ஆமா. ஓகேங்களா? அடுத்தது வயிற்று வலி வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வயிற்று வலி எல்லாம் வராது. சரிங்களா? அடுத்தது என்ன வரும்? இருமல் அதனால நமக்கு வருது. தொண்டை எரிச்சல் நமக்கு வருது. ஓகேங்களா? கால் வலியும் வயிற்று வலியும் நமக்கு டைரக்டா வராது. ஆனா சிறிது நாள் நம்ம வந்து இதே மாதிரி நம்ம நச்சுக்காற்றை சுவாசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா, இதனுடைய இதனுடைய தாக்கத்தினால நமக்கு இந்த மாதிரி பெயின்லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? ஆனா டைரக்டா நமக்கு என்னென்ன மாதிரியான நோய் வரும் அப்படின்னா, மூச்சு திணறல், கண்ணெரிச்சல், இருமல், தொண்டை எரிச்சல் இதுதான் வரும். சரிங்களா குட்டீஸ்? ஓகே. இப்ப நம்ம அடுத்தது பார்க்கலாமா? ஓகே. அடுத்தது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தது பயிற்சி வினாத்தாள். நம்ம இது வரைக்கும் படிச்சதுல இருந்து நமக்கு கேள்விகள் கேட்கறாங்க. நம்ம அதை பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து விடைத்தாளில் நிழலிடுக. ஓகே. நாம் பேசுவதை பிறர் கேட்க காரணமாக அமைவது எது? காற்று. உடனே என்ன பண்ணோம், அதுக்கு நீங்க டிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா குட்டீஸ்? ஓகே. பாருங்க. இப்ப அடுத்த கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க. கூற்று வந்து 1. காற்று வளிமண்டல வெப்பநிலையை கட்டுப்படுத்துகிறது. ஓகேங்களா? சரி. கூற்று 2 என்ன சொல்லியிருக்காங்க? ஒலியை கேட்க காற்று அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்பதான் நம்ம படிச்சோம். நாம் பேசுவதை பிறர் கேட்க காரணமாக அமைவது எதுங்கிறதுக்கு ஆன்சர் காத்துன்னு சொன்னோம். அது எப்படி அப்ப இங்க இல்லைன்னு சொன்னாங்கன்னா இது தவறான கூற்று தானே? அப்ப இது கண்டிப்பா என்னது? இது தவறு. அப்ப என்ன, எது மட்டும் சரி? காற்று வளிமண்டல வெப்பநிலையை கட்டுப்படுத்துதுங்கிறது மட்டும்தான் கரெக்ட். சரிங்களா? அப்ப கூற்று 1 மட்டும்தான் சரி. புரிஞ்சுதுங்களா குட்டீஸ்? ஏன்னா வளிமண்டல வெப்பநிலையை கட்டுப்படுத்தினாதான் நம்மளுடைய என்னது காற்று வந்து நல்ல நிலைமையில இருக்கும். நமக்கு வந்து புவி வந்து வெப்பமடைகிறது குறையும். ஆமா, அப்படித்தானே நம்ம படிச்சோம். அப்ப வந்து நம்ம வெப்பநிலையை கட்டுப்படுத்துறது எது? காற்று தான். ஓகேங்களா? அதனாலதான் நம்ம வந்து கார்பன் டை ஆக்சைடினுடைய அளவு குறைக்கிறதுக்கு மரம் நிறைய நடணும்னு நம்ம படிச்சோம். ஆமா தானே? ஓகே. அப்ப ஆக்சிஜன் நமக்கு நிறைய கிடைக்கும் போது நம்ம நல்ல காற்றை சுவாசிக்க முடியும். சரிங்களா குட்டீஸ்? ஓகே. இப்ப அடுத்தது நம்ம பார்க்கலாமா?
அடுத்தது மூன்றாவது கேள்வி, காற்று மாசுபாட்டிற்கு காரணமானது எது? கழிவுப் பொருள்களை எரித்தல், வாகனங்களில் இருந்து வெளியேறும் புகை, ஆமா. மின் உற்பத்தி நிலையத்தில் இருந்து வரும் துகள்கள், ஆமா. இது மூணுமே வந்து காற்றை மாசுபடுத்துது. ஓகேங்களா? அப்ப இது மூணுமே சரின்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது நான்காவது கேள்வி, உலக வெப்பமயமாதலால் ஏற்படும் விளைவு எது? பனிப்பாறைகள் உருகிறது. ஆமா தானே? அப்படித்தானே நம்ம படிச்சோம். பனிப்பாறைகள் உருகுதுங்கிறது தான் நம்ம படிச்சது. அதனால இதுக்கு நீங்க டிக் பண்ணிக்கங்க. புராதன சின்னங்கள் எதனால் பாதிக்கப்படுகின்றன? அமில மழையினால பாதிக்கப்படுதுன்னு நம்ம படிச்சோம். ஆமா தானே? ஏன்னா இந்த புராதன சின்னங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய உலக அதிசயங்கள்ல இருக்கக்கூடிய 7 அதிசயங்கள்ல இப்ப நம்ம நம்ம இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய அதிசயங்கள் நிறைய இருக்கு. சோ அதுல அந்த மாதிரி உங்களுக்கு புராதன சின்னங்கள் எல்லாமே என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி அமில மழை காத்தோட காத்தா வந்து இந்த அமில மழை பெய்யறதுனால என்ன ஆகும், அது எல்லாம் வந்து அரிச்சிரும் அப்படியே. சரிங்களா? அப்படியே அந்த செல்கள் எல்லாம் அரிக்கிற மாதிரி. எப்படி நீங்க ஒரு போட்டோவை ரொம்ப நாள் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் அரிச்சிருக்கும், பார்த்திருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு. அதெல்லாம் எதனால? இந்த மாதிரி வந்து உங்களுக்கு காத்துல வரக்கூடிய அமிலங்களால அது வந்து என்ன ஆகுது, அது கலந்து அந்த எல்லாத்தையும் வந்து அழிச்சிருது. சரிங்களா குட்டீஸ்? நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், போட்டோ எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு எங்க பாட்டி தாத்தாவோட போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அரிச்சிருக்கும். அந்த மாதிரி போட்டோஸே அரிக்குது, காத்துல கலந்து அரிக்குது அப்படின்னா புராதன சின்னங்கள்னா எப்படி இருக்கும்? அதெல்லாம் கல்லு மண்ணெல்லாம் வச்சுதான் அதையும் கட்டியிருப்பாங்க. ஆனா அதையே வந்து என்ன ஆகும், இந்த மாதிரி வந்து காத்துல கலந்து வர அமிலங்கள் மூலமா அது எல்லாத்தையும் அரிக்குது அப்படின்னு, அதனாலதான் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா குட்டீஸ்? இப்ப நம்ம அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, காற்று மாசுபாட்டை குறைப்பதற்கு நீ எந்த வாகனத்தை பயன்படுத்துவாய்? ஓகேங்களா? காற்று மாசுபாட்டை குறைப்பதற்கு நீ எந்த வாகனத்தை பயன்படுத்துவாய்? மிதிவண்டி. சரிங்களா? ஏன்னா நம்ம லாரியோ காரு மோட்டார் சைக்கிள்லாம் பயன்படுத்தணும்னா அதுல இருந்து புகை வெளியில வரும். அது மூலமா காற்று மாசுபடும். அதனால நம்ம எதை பயன்படுத்தணும்? மிதிவண்டியை பயன்படுத்தணும். சரிங்களா குட்டீஸ்? ஓகே. அடுத்தது 7வது கேள்வி, காற்று மாசுபாட்டை குறைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமான மரக்கன்றுகளை நட வேண்டும், புதுப்பிக்கத்தக்க வளங்களை பயன்படுத்த வேண்டும், பொது போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டும். ஆமா, மரக்கன்றுகளை நம்ம நிறைய நடணும். புதுப்பிக்கத்தக்க வளங்களை பயன்படுத்தணும் அப்படின்னா எரிபொருள் பயன்படுத்துறது, அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து காற்றாலைகளை பயன்படுத்துறது, இதெல்லாம் வந்து புதுப்பிக்கத்தக்க வளங்கள். சூரிய ஆற்றலை பயன்படுத்தி நம்ம வந்து மின் உற்பத்தியை உண்டாக்குறது, இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும், இந்த மாதிரி காற்று மாசுபாட்டை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது அப்படின்னா என்னது? 2 வீலர் அதிகமா பயன்படுத்தாம எல்லாருமே ஒரே பஸ்ல போயிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு போக்குவரத்து செலவு வந்து குறைவா இருக்கும். போக்குவரத்து அதிகப்படியான நெரிசலோட இருக்கக்கூடிய போக்குவரத்து குறையும். அப்ப வந்து உங்களுக்கு புகை மண்டலமா மாறக்கூடிய நம்மளுடைய காற்று வளிமண்டலம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல சுவாசிக்கக்கூடிய காற்றை வந்து நமக்கு கொடுக்குற அளவுக்கு, சுத்தமான காற்றை கொடுக்குற அளவுக்கு புகை மண்டலத்தை குறைக்கும் நமக்கு இந்த பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது. சரிங்களா குட்டீஸ்? அதனால்தான் இவை அனைத்தும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே. அடுத்தது, கீழ்காண்பனவற்றுள் புதுப்பிக்க இயலாத வளம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல இயலாத வளம்னா எது? பெட்ரோல் மட்டும்தான். ஏன்னா சூரிய சக்தி நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும், அலையாற்றல் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கும், காற்று ஆற்றலும் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கும். ஆனா பெட்ரோல் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு கிடைக்காது. அதனால இது புதுப்பிக்க இயலாத வளம்னா அது பெட்ரோல் தான். சரிங்களா குட்டீஸ்? ஓகே. அடுத்தது, மாசு கலந்த காற்றை சுவாசிக்கும் போது நமக்கு ஏற்படும் பாதிப்பு எது? கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது மூச்சு திணறல் தான். ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே இதை படிச்சுட்டோம். ஆமா தானே குட்டீஸ்? ஓகே. இது வயிற்றுப்போக்கு கிடையாது, பல்வலி கிடையாது, கால்வலி கிடையாது, மூச்சு திணறல் தான். மாசு கலந்த காற்று சுவாசிச்சாலே நமக்கு என்ன நோய் வரும்னா மூச்சு திணறல் தான். ஓகேங்களா? சரி. இப்ப அடுத்தது, கீழ்காண்பனவற்றுள் சுவாச நோய் எது? வயிற்றுப்போக்கு கிடையாது, டைபாய்டு கிடையாது, டெங்கும் கிடையாது. என்னது? காச நோய். சரிங்களா? ஓகே. இப்ப அடுத்தது, இந்த விடைத்தாள்ல நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி OMR ஷீட் மாதிரி கொடுத்துருக்கிறதுல நம்ம என்ன பண்ணோம், இது ஏற்கனவே நம்ம 2 பாடப்பகுதியிலையும் நம்ம பார்த்திருக்கோம். சோ இதுல வந்து கொடுத்துருக்கிறது நமக்கு ஒண்ணு இது புதுசு இல்லை, அதனால ஈஸியா நம்ம இதை ஷேர் பண்ணிடுவோம். ஓகேங்களா குட்டீஸ்? ஓகே. நம்ம இப்ப அடுத்தது பார்க்கலாமா? ஓகே. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? தொகுத்தறி மதிப்பீடுல இதுல வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கொடுத்துருக்காங்க. நம்ம இதை பார்க்கலாம். முதல் கேள்வி பாருங்க, புவி வெப்பமயமாதலால் ஏற்படும் பாதிப்பு எது? புவி வெப்பமடைஞ்சாலே பனிப்பாறை தான் உருகுது. ஓகேங்களா? பனிப்பாறைகள் உருகுது, கடல் மட்டம் வந்து அதிகமாகும். உடனே அது நமக்கு மைண்ட்ல வந்துடணும், பனிப்பாறை உருகுதல். உடனே இங்க எழுதிருங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே. அடுத்தது 2வது கேள்வி, மனிதர்களுக்கு சுவாச பிரச்சனைகள் மற்றும் ஒவ்வாமைகள் எதனால் ஏற்படுகிறது? பனிப்புகை உருவாக்கம். ஓகேங்களா? பனிப்புகை உருவாக்கம். ஓகே. அடுத்தது, புற ஊதா கதிர்களால் மனிதர்களுக்கு ஏற்படும் பாதிப்பு எது? தோல் புற்றுநோய்.
சரிங்களா? இந்த தோல் புற்றுநோய்ங்கிற அந்த ஆன்சரை எழுதிக்கோங்க. அடுத்தது ஓசோன் அடுக்கினை பாதிப்பது எது? குளோரோபோரோ கார்பன், குளோரோபுளோரோ கார்பன். ஓகேங்களா? அடுத்தது நினைவு சின்னங்கள் எதனால் பாதிக்கப்படுகிறது? அமில மழை. ஓகேங்களா குட்டீஸ்? இதெல்லாம் நம்ம படிச்சதே தான் திருப்பி கேட்டிருக்காங்க. ஈஸியா நம்ம எழுதிடலாம். ஓகே, அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. முதல் கேள்வி, தன் குட்டியை வயிற்றுப்பையில் சுமப்பது கங்காரு ஆகும். பசுவும் கன்றும் ஒருவருக்கொருவர் சத்தத்தால் தொடர்பு கொள்வர், ஒளியால் தொடர்பு கொள்வர். ஆமா, அதுங்க ரெண்டும் என்ன பண்ணும்? மான் கத்தும், அது மூலமா அவங்க ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்க. மொத்தமாவே விலங்கினங்கள் எல்லாமே எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க? ஒரு சத்தத்தை அவங்களோட குட்டிகளுக்கு கொடுத்துதான் அவங்க கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? பெற்றோர் பராமரிப்புக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் விலங்கு யானை, கங்காரு ஆகும். யானைன்னு எழுதலாம், கங்காருன்னு எழுதலாம். ரெண்டுமே நீங்க இதுக்கு பொருந்தும். சரியான ஆன்சர் தான். சரிங்களா குட்டீஸ்? ஓகே, அடுத்தது பசு தங்களது கன்றுகளை உயிரிகளை போல பராமரிக்கின்றன. இங்க போலன்னு எழுதிக்கோங்க, அவ்வளவுதான். உயிரிகளை போல பராமரிக்கின்றன. அதுங்க வந்து என்ன பண்ணுது? எப்படி ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய குழந்தைங்களை பாத்துக்கிறாங்களோ அது மாதிரி பசு வந்து எப்படி பாத்துக்குதான்? தன்னுடைய கன்றுகளை, குட்டிகளை வந்து பாத்துக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்தது 5வது கேள்வி, குழந்தைகள் சமுதாயத்தில் வாழ்வதற்கான திறன்களை கற்றுக் கொடுப்பவர் யாரு? கண்டிப்பா ஆசிரியர்கள் தான். ஆமா தானே? ஆசிரியர், டீச்சர்ஸ் தானே உங்களை நாள் ஃபுல்லா வச்சு பாத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன நல்லது சொல்லி கொடுக்கணுமோ எல்லாமே யார் சொல்லி கொடுக்குறாங்க? உங்களுக்கு டீச்சர்ஸ் தான் சொல்லி தராங்க. ஆமா தானே குட்டீஸ்? அதத்தான், சமுதாயத்தில் வாழ்வதற்கான திறன்களை கற்றுக் கொடுப்பவர் யாருன்னா ஆசிரியர்கள் தான். சரிங்களா குட்டீஸ்? ஓகே, அடுத்தது பொறுத்துகள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க நான் வந்து உங்களுக்கு கோடிட்டு காமிச்சிருக்கேன். நீங்க என்ன பண்ணணும்? இங்க சைட்ல இதுக்கான சரியான நம்பரை இங்க நீங்க எழுதிக்கணும். சரிங்களா குட்டீஸ்? ஓகே, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ஒட்டகம், ஒட்டகத்துக்கு அகன்ற கால்பாதம். அடுத்தது 2வது வந்து மீனுக்கு வந்து என்னது? செவில்கள். புலினா கோடுகள். யானைக்கு தும்பிக்கை. ஒட்டகச்சிவிங்கினா நீண்ட கழுத்து. உடனே அந்த அந்த அனிமலை வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகேவா? அப்பதான் அதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு நமக்கு டக்குன்னு தெரியும். அப்பதான் உடனே நம்ம அதை யோசிச்சு இங்க எழுத முடியும். சரிங்களா? இப்ப நீங்க படிக்கிற ஒவ்வொரு கேள்வியும் படக்காட்சியா உங்க மைண்ட்ல உடனே கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கான ஆன்சரை நீங்க எழுதுறது ரொம்ப சுலபமா இருக்கும். சரிங்களா குட்டீஸ்? ஓகே, அடுத்தது இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இரவிலும் பகலிலும் இறை தேடும் விலங்குகளில் வேறுபட்டதை வட்டமிட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நம்ம இதுல வந்து ஏற்கனவே நம்ம இது மாதிரி பண்ணியிருக்கோம். இதுல வந்து இந்த பாடப்பகுதியில இப்படி கொடுத்துருக்காங்க. என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஆந்தை, வவ்வால், கோழி. இப்ப ஆந்தை, வவ்வால் பாத்தீங்கன்னா நைட்ல போய் அதற்கான உணவெல்லாம் தேடும். கோழி வந்து பகல்ல தான் தேடும். அப்ப கோழி தான் வித்தியாசமானது. அதனால கோழிக்கு நம்ம ரவுண்ட் பண்ணிடுறோம். அடுத்தது வவ்வால், கோழி, குதிரை. இதுல வந்து கோழி, குதிரை வந்து பகல்ல உணவு தேடும். வவ்வால் வந்து இரவுல உணவு தேடும். இங்க நான் இங்க பார்த்ததே தான், இங்க கொடுத்திருக்கிற கேள்வியை தான் இங்கேயும் கொடுக்குறாங்க. ஆனா மாத்தி கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டக்குன்னு இது எல்லாத்துலயும் மார்க் வாங்கிடலாம். ஓகேவா குட்டீஸ்? பாருங்க, வவ்வால், கோழி, குதிரை. இங்க ஆந்தை, வவ்வால், கோழி. சரியா? சரி, அடுத்தது இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. மின்மினி பூச்சி, வண்ணத்து பூச்சி, அந்து பூச்சி. இதுல மின்மினி பூச்சியும் அந்து பூச்சியும் இரவில் உணவு தேடுறது. வண்ணத்து பூச்சி வந்து பகல்ல தான் பறந்துட்டு இருக்கும். நைட்ல எங்கேயாவது பறந்து நம்ம பார்த்திருக்கோமா? இல்ல. அப்போ வண்ணத்து பூச்சிக்கு ரவுண்ட் பண்ணிருங்க. சரியா? அடுத்தது ஒட்டகம், பூனை, குதிரை. இப்ப ஒட்டகமும் குதிரையும் பகல்ல உணவு சாப்பிடும். ஆமாத உணவு தேடுது அப்படின்னா நம்ம இதை வளர்த்துறவங்களை பாத்தீங்கன்னா தெரியும். ஒட்டகம், குதிரைக்கு பகல்ல எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க? அதுக்கு வந்து பில்லு அதுக்கு வந்து கொடுப்பாங்க. பூனை வந்து என்ன பண்ணும்? நைட்ல தான் அங்க இங்க சுத்திட்டே இருக்கும். ஆமா தானே? அதுதான். அப்ப பூனைக்கு நீங்க ரவுண்ட் பண்ணிக்கணும். ஆந்தை, எலி, ஆடு. இப்ப ஆந்தையும் எலியும் நைட்ல வந்து இங்க இங்க சுத்தி என்ன பண்ணும்? அதுக்கான உணவை தேடும். ஆனா ஆடு வந்து நைட்ல வந்து தூங்க ஆரம்பிச்சிடும். ஆமா தானே? அப்படித்தானே நம்ம பார்த்திருக்கோம். அதேதான். இப்ப நீங்க இதெல்லாம் வித்தியாசமானது எதுவோ அதுக்கெல்லாம் நீங்க ரவுண்ட் பண்ணிருங்க. சரியா? ஓகே, அடுத்தது சரி அல்லது தவறு. இப்ப இதுல முதல் கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. சுற்றுப்புறத்தில் காற்று இல்லாவிட்டாலும் நம்மால் ஒலியை கேட்க இயலும் அப்படிங்கிறது தவறு. காத்து இருந்தாதான் நம்மளுடைய வாய்ஸ் என்ன ஆகும்? வெளியில கேட்கும். ஓகேங்களா? அடுத்தது உயிரினங்கள் சுவாசிக்க ஆக்சிஜன் தேவை. அது கரெக்ட். சரி அப்படின்னு எழுதிருங்க. காற்று வளிமண்டலத்தில் வெப்பநிலையை கட்டுப்படுத்துவதில்லை. காற்று வளிமண்டலத்தில் வெப்பநிலையை கட்டுப்படுத்துவதில்லை அப்படிங்கிறது என்னது? தவறு. புரிஞ்சுதுங்களா? இப்ப நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை ஏன் படிச்சோம்னு உங்களுக்கு புரியுதா? காற்று வளிமண்டலத்தில் வெப்பநிலையை கட்டுப்படுத்துகிறதுன்னு நம்ம படிச்சோம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கட்டுப்படுத்துவதில்லைங்கிறது தவறு, கட்டுப்படுத்துகிறதுங்கிறது சரிங்கிறது இங்கே படிச்சுக்கிட்டீங்கன்னா 2 ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? அப்ப நீங்க எக்ஸாம்ல
உங்க கேள்வி பதிலா நீங்க எழுதும் போதும் இதுக்கு நீங்க ஆன்சர் எழுதிடலாம். சரியா தவறா கேட்டாலும் ஆன்சர் எழுதிடலாம். புரிஞ்சுதுங்களா குட்டீஸ்? ஓகே, அடுத்தது நம்ம பார்க்கலாமா? இப்ப 4வது கேள்வி, பருவமழை பொழிய காற்று அவசியம். ஆமா, சரி, ஆமா தானே? பருவமழை பொழிய காற்று அவசியம். அப்பதான் என்ன ஆகும் உங்களுக்கு? பருவமழை பொழியறதுக்கு காத்து தான் என்ன பண்ணுது? போய் மேகங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து நமக்கு இங்க மழையா பொழிய வைக்குது. புரிஞ்சுதுங்களா? அதுதானே, காத்து தானே பலத்தமா அடிச்சு உங்களுக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு வருது. அதனால விதை பரவுதலுக்கு காற்று உதவுகிறது. சரி, ஏன் விதை பரவுதலுக்கு காற்று உதவுகிறதுன்னு சொல்லுங்க. விதை வந்து பரவுதுன்னா நாம போய் எல்லா இடத்துலயும் விதை போட்டிருக்குமா? நல்லா யோசிச்சு பாருங்க. பில்லெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து புட்கள் வந்து நிறைய முளைச்சு கிடக்கும். பாத்திருக்கீங்களா? யார் கொண்டு போய் அங்கெல்லாம் போய் நட்டு வச்சிருப்பா? நீங்க போற இடம் எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா நிறைய வந்து பில்லு வந்து வளர்ந்துருக்கும். கிராஸ் பாத்திருக்கீங்களா? அது எப்படி வளர்ந்தது? அதெல்லாம் எப்படி வளர்ந்துருக்கும்? இதெல்லாம் நீங்க யோசிச்சீங்கன்னா இதுக்கெல்லாம் ஆன்சர் கிடைச்சிரும். அப்ப விதை பரவுதலுக்கு யாரு உதவுறாங்க? காத்து தான் உதவுது. காத்துல கலந்து போய் என்ன ஆகுதுன்னா எல்லா இடத்துலயும் அது ஸ்ப்ரெட் ஆயிருது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுதுன்னா, இப்ப வண்டி போகும்போது உங்களுக்கு வந்து அது அடிச்சு அடிச்சு ஓரங்கட்டி என்ன ஆகுதுன்னா, ஓரப்பா இருக்கிற எல்லா பகுதியிலயும் அந்த காத்துல போய் அது மண்ணுல போய் புதைஞ்சிருது. அந்த விதையெல்லாம் உங்களுக்கு புதைஞ்சிருது மண்ணுல. அப்ப என்ன ஆகுது? சைடு எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகுது? அந்த அந்த பில்லு வந்து வளருது. புரிஞ்சுதுங்களா குட்டீஸ்? எப்படி பில்லுக்கு யாரு கொண்டு போய் விதை போட்டிருப்பா? யோசிச்சு பார்க்கணும். அதெல்லாம் நீங்க யோசிச்சீங்கன்னா இதுக்கெல்லாம் ஆன்சர் கிடைச்சிரும். சின்ன சின்ன விஷயங்களை நீங்க பிராக்டிக்கலா சில விஷயங்களோட யோஜனை பண்ணி பாருங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இப்ப அடுத்தது நம்ம கேள்வி பதில் பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க? ஓரிரு வார்த்தைகளில் விடையளி. முதல் கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க? மாற்று ஆற்றல் மூலங்களில் ஏதேனும் ஒன்றை எழுத சொல்லியிருக்காங்க. மாற்று ஆற்றல் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம்? அதாவது காத்து தயாரிக்கிறதுக்கு நம்ம வந்து காற்றாலைகள் ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு வந்து சூரிய ஆற்றல். ஓகேங்களா? அதுவும் வந்து ஒரு ஆற்றல் தான். அப்ப இந்த 2 ஆற்றல்ல நீங்க எது வேணா எழுதிக்கலாம். ஏதேனும் ஒண்ணுதான் கேட்டிருக்காங்க. காற்று ஆற்றல் எழுதிக்கலாம், இல்லைன்னா சூரிய ஆற்றல் எழுதிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது, காற்று மாசுபாட்டை குறைக்க மோட்டார் வாகனங்களில் எந்த பரிசோதனை செய்ய வேண்டும்? நல்லா நம்ம ஏற்கனவே அதை பார்த்திருக்கோம்ல, புகை பரிசோதனை. ஏன்னா புகை மூலமா தான் நமக்கு காற்று மாசுபடுதுன்னு நம்ம வந்து படிச்சோம். இப்போ மோட்டார் வாகனங்கள் மூலமா தான் காற்று மாசுபட்டுட்டு இருக்கு. ஏன்னா அது மூலமா தான் புகை வெளியில வருது. ஓகேங்களா? அதனால நமக்கு காற்று மாசுபடுது. ஓகே, அப்ப வந்து மோட்டார் வாகனங்கள்ல ஒரு ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டர் வந்து கரெக்டா வச்சிருக்காங்களா நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது, அதிகமான மரங்களை நடுவதால் காற்றில் உள்ள எந்த வாயுவின் அளவை குறைக்கலாம்? அதிகமான மரங்களை நடுவதால் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை நம்ம வந்து குறைச்சிடலாம். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா நம்ம வந்து ஆக்சிஜனை வந்து மரங்கள் நமக்கு கொடுக்குது, கார்பன் டை ஆக்சைடு அது எடுத்துக்குது. அப்போ வந்து நமக்கு ஆக்சிஜன் அதிகமா கொடுக்குற மரங்களை நம்ம நடுவதன் மூலமா நம்ம சுவாசிக்கிறதுக்கு நல்ல காற்று நமக்கு கிடைக்கும். நம்ம காற்றை வந்து நச்சு காற்றுல இருந்து நம்ம மாத்தணும் அப்படின்னா அதிகமான மரங்களை நடுறதுதான் சரியான வழி. ஓகேங்களா? அடுத்தது 4வது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. தொழிற்சாலைகளில் இருந்து வெளியிடப்படும் வாயுக்களால் ஏற்படும் காற்று மாசுபாட்டை குறைக்க எச்சாதனத்தை பயன்படுத்த வேண்டும். காற்று வடிகட்டிகள் அல்லது புகைப்போக்கி வடிகட்டிகள். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஃபில்டர் தான். வடிகட்டினா என்ன? ஃபில்டர். ஓகேங்களா? இப்ப எப்படி டீக்கெல்லாம் ஒரு ஃபில்டர் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தொழிற்சாலைகள்ல இருந்து வெளியிடப்படக்கூடிய வாயுக்கள், அந்த வாயுக்கள்னா என்ன? கேஸ். அதுக்கெல்லாம் வந்து ஒரு ஃபில்டர் வச்சிருப்பாங்க. அந்த ஃபில்டரை வந்து கரெக்டா அங்க பயன்படுத்தினாங்கன்னா மட்டும்தான் அது மூலமா வெளியில வரக்கூடிய புகை வந்து நமக்கு வந்து எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது மூலமா வெளியில வரக்கூடிய காற்று வந்து நம்ம உடம்ப வந்து பாதிப்படைய வைக்கும். ஓகேங்களா? அதுக்குதான் வந்து சரியான ஃபில்டர் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்தது, அருகில் உள்ள கடைக்கு செல்லும் போது மின்சார வாகனம், மிதிவண்டி இவற்றில் எந்த வாகனத்தை பயன்படுத்துவது காற்று மாசுபாட்டை குறைக்க உதவும்? கண்டிப்பா நமக்கு இது தெரியும், மிதிவண்டி தான். ஆமா தானே? ஏன்னா மோட்டார் சைக்கிளையோ இல்ல நீங்க காரையோ பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா நிறைய புகைகள் வெளியில வருது. அதனால நமக்கு காற்று மாசுபடுது. ஆமா, இதைதான் நம்ம படிச்சோம். ஆமா தானே? ஓகே, இப்ப மிதிவண்டி நம்ம அதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம படிச்சுட்டோம். ஓகே, அடுத்தது, அட்டவணைப்படுத்துகள் என்ன கொடுத்திருக்காங்க? கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை சிறப்பு புலன் உணர்வுகளின் அடிப்படையில் அட்டவணைப்படுத்துக. ஓகேவா? புலன் உணர்வுகளின் அடிப்படையில் அட்டவணைப்படுத்துகன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு முதல்ல கவனிக்கணும். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? மீயொலி எழுப்புதல், உணர் நீட்சியால் வாசனையை அறிதல், எதிரொலித்து இடமாக்குதல், அதுக்கப்புறம் கால்களின் மூலம் அதிர்வுகளை உணர்தல், அப்புறம் கேட்கும் திறன் அதிகம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு க்ளூ. இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. இது யாருக்கு பொருந்தும்? எறும்புக்கு, வவ்வாலுக்கும் எது எது பொருந்தும் நீங்க எழுதணும். அவ்வளவுதான். இப்போ நம்ம ஏற்கனவே இந்த பாடப்பகுதியில படிச்சிருந்தோம். ஆமா தானே? உணர் நீட்சியால் வாசனை அறியறது எது? எறும்பு தான்.
அதே மாதிரி கால்களின் மூலம் அதிர்வுகளை உணர்தலும் எது? எறும்பு தான். ஏன்னா அது எப்படி வந்து நம்ம எங்க வந்து ஒரு பாக்ஸ்ல வந்து சர்க்கரையோ இல்ல ஒரு இனிப்பு பண்டத்தையோ வச்சிருந்தாலும் எறும்பு எங்க இருந்தாலும் வந்து அது என்ன பண்ணிடுது? எடுத்துக்குது. அதுக்கு எப்படி தெரியும்? அதுதான் உணர் நீட்சினா என்னது? அது அப்சர்வ் பண்ற அந்த அந்த திறமை அதுகிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அது உணருது, உடனே அது தெரிஞ்சுக்குது. ஓகேங்களா? அதனாலதான் அதுக்கு வந்து இங்க இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு வந்து அது எடுத்துருது. அடுத்தது கால்களின் மூலம் அதிர்வுகளை உணர்தல் அப்படின்னா, நீங்க ஒரு எறும்பு போகும்போது இப்படி லைட்டா இப்படி தட்டினீங்கன்னா போதும், அது அந்தாண்ட திரும்பி போயிடும். எப்படி? அந்த கால்கள் மூலமாவே அது என்ன பண்ணுது? நம்ம தட்டுற அந்த சத்தத்தை வந்து அது உணர்ந்துக்குது. அது மூலமா என்ன பண்ணுது? உணர்றதுன்னா என்னது? அப்சர்வ் பண்றது. ஓகேங்களா? அதுதான். ஓகே, அடுத்தது வௌவாலுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. மீயொலி எழுப்புதல். மீயொலினா என்னது? எதிரொலிக்கிறது. ஒரு சவுண்டு கொடுத்து அந்த சவுண்டோட அந்த ரிஃப்ளெக்ஷனை வச்சு அது என்ன பண்ணும்? அந்த இடத்துக்கு போலாமா வேணாமான்னு முடிவு பண்ணும். அதுதான் வௌவாலோட இது. ஓகேங்களா? அப்ப அது வந்து மீயொலி எழுப்பிதான் என்ன பண்ணும்? ஒவ்வொரு இடத்துக்கும் போகும். ஒரு சத்தம் கொடுக்கும். அந்த சத்தத்துல இருந்து தான் அது போகும். இங்கெல்லாம் அதிகமா இல்ல. நீங்க பழைய கட்டடம், அதுக்கப்புறம் வந்து பழைய பழைய கோவில்கள்லாம் போய் பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து இந்த வௌவால்களுடைய வாழ்விடங்கள் வந்து அங்கதான் வச்சிருக்கோம். அதுங்க அங்கதான் இருக்கும். இல்லைன்னா வந்து பழங்கள் அதிகமா சாப்பிடுற ஏதாவது இந்த கொய்யா மரம் இந்த மாதிரி மரங்கள்ல வந்து அது இருக்கும். ஓகேங்களா குட்டீஸ்? அடுத்தது வந்து எதிரொலித்து இடமாக்குதல். அதேதான். இப்ப நான் மீயொலி எழுப்புதல்ங்கிறதும் இந்த எதிரொலித்து இடமாக்குதலும் அதேதான். எதிரொலித்து இடமாக்குதல்னா அது ஒரு சவுண்டு கொடுத்து அதுக்கு எப்படி அந்த சவுண்டு கேட்குதோ அதை வச்சு அங்க போலாமா வேணாமான்னு அது யோசிச்சு அந்த இடத்துக்கு போகும். ஓகேங்களா? அதே மாதிரி அதுக்கு எப்படி இருக்கும்? கேட்கும் திறன் அதிகம். ஓகேங்களா குட்டீஸ்? இது எல்லாம் எதுக்கு பொருந்தும்னு கரெக்டா நீங்க பார்த்து பொறுமையா என்ன பண்ணுங்க? இதை எழுதிக்கோங்க. ஓகே, இப்ப அடுத்தது நம்ம பார்க்கலாமா? சரி, இப்ப அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. சுருக்கமாக விடையலில குழு நடத்தை என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. குழு நடத்தை என்றால் என்ன? விலங்குகள் தங்களுடைய பாதுகாப்பு, உணவு மற்றும் குட்டிகளை பராமரிப்பதற்காக ஒன்றாக சேர்ந்து வாழ்வது குழு நடத்தை எனப்படும். விலங்குகள்னால என்னது? அந்த விலங்குகள் வந்து அனிமல்ஸ். ஓகேங்களா? அந்த யானை, அப்புறம் சிறுத்தை, இதுக்கப்புறம் இந்த உங்களுக்கு கங்காரு, இந்த மாதிரி வந்து விலங்கினங்கள் எல்லாம் காட்டுல வாழும்போது அவங்களுக்குன்னு ஒரு 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 கட்டமைப்பு வச்சுக்குவாங்க. நம்ம இந்த ஏரியால இருக்கணும், இங்க இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ள நமக்கு உணவு கிடைக்குது, 1 கிலோமீட்டருக்குள்ளேயே நமக்கு தண்ணி கிடைக்குது. அதனால அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிக்குவாங்க. இங்கதான் நம்ம இருந்துக்கணும், இங்க இருந்து நம்ம போய் இங்க வந்து சாப்பிட்டுக்கலாம், இங்க வந்து தண்ணி குடிச்சுக்கலாம், இங்க நம்ம தூங்கிக்கலாம் அப்படின்னு அவங்களே வந்து பேசிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள ஒரு ஏரியாவை வந்து பிக்ஸ் பண்ணிக்கிட்டு அங்கே வாழ்ந்துருவாங்க. அந்த அந்த மாதிரி அவங்க ஒரு ஒரு கட்டமைப்பு வச்சுக்கிறாங்க பாத்தீங்களா? அதுக்கு பேரு தான் குழு நடத்தை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா குட்டீஸ்? அது வந்து அவங்க குட்டிங்களை வந்து பாதுகாத்துக்கணும். ஆமா தானே? அவங்க அவங்களுக்கு குட்டிங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கணும். அவங்களும் தனக்கு தேவையான உணவு வந்து சேகரிச்சுக்கணும். தன்னை வந்து மற்ற விலங்கினங்கள் கிட்ட இருந்தும் பாதுகாத்துக்கணும். இது எல்லாத்துக்குமே என்ன வேணும்? அவங்களுக்குள்ள வந்து ஒரு கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறாங்க. அதுதான் வந்து குழு நடத்தை. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒன்றா வந்து என்ன பண்ணுவாங்க? தனித்தனியா ஒரு யானை, இன்னொரு யானை, அப்புறம் இன்னொரு குட்டி அப்படி எல்லாம் இருக்க மாட்டாங்க. மொத்தமா யானை கூட்டம் அப்படின்னா யானை கூட்டம் ஒட்டுக்கா இருப்பாங்க. அதே மாதிரி வந்து சிங்க கூட்டம்னா சிங்க கூட்டம் ஒட்டுக்கா இருப்பாங்க. சிறுத்தை கூட்டம்னா சிறுத்தை கூட்டம் தனியா ஒரு ஒரு இடத்துல தனியா இருப்பாங்க. அந்த மாதிரிதான் இருப்பாங்களே ஒழிய ஒரு ஒரு யானையும் தனித்தனியாலாம் இருக்க மாட்டாங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே, அடுத்தது 2வது கேள்வி பாருங்க. பறவைகள் ஏன் வி வடிவத்தில் பறக்கின்றன? பறவைகள் ஏன் வி வடிவத்தில் பறக்கின்றன அப்படின்னா இங்க வந்து கொடுத்திருக்காங்க, ஆன்சர் கொடுத்திருக்காங்க பாருங்க. காற்றின் எதிர்ப்பை குறைப்பதற்கும் தங்களின் ஆற்றலை சேமிப்பதற்கும் பறவைகள் வி வடிவத்தில் பறக்கின்றன. நீங்க இந்த மாதிரி வி வடிவத்துல பறவைகள்லாம் வந்து மேல வந்து பறந்துட்டு இருந்ததை பார்த்திருக்கீங்களா? பார்த்திருந்தீங்கன்னா அது ஏன் அப்படி பறக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுதான் இங்க பதில் சொல்லியிருக்காங்க பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? காற்றோட எதிர்ப்பை குறைக்கிறதுக்கு. இப்போ வந்து இப்ப நீங்க ஒரு நீச்சல் அடிக்கிறீங்க அப்படின்னா அங்க இருந்து எப்படி ஒரு அழுத்தம் கொடுத்து நீங்க மேல வரணும் இல்லையா? அதே மாதிரி காற்றுல வந்து ஒரு அழுத்தம் இருக்கும் இல்லையா? அந்த அழுத்தத்தை தாண்டி அதுக்கு அந்த திசை வேகத்தை கடந்து அது அடுத்த இடத்துக்கு போறதுக்கு ஒரே ஒரு பறவை மட்டும் பறந்து போக ஆரம்பிச்சதுன்னா அது ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதுக்கு ரொம்ப சோர்வாகவும் மாறிடும். இது என்ன ஆகுதுன்னா ஒரு 10-15 பறவைங்க ஒன்னா சேர்ந்து அவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம வி ஷேப்ல நம்ம வந்து போனோம் அப்படின்னா ஈஸியா வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்? நம்ம எங்க போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு ஈஸியா போய் சேர்ந்துடலாம். அதே மாதிரி நம்மளுடைய ஆற்றல்னா என்ன? அவங்களோட எனர்ஜி. இப்ப அவங்களுக்கும் வந்து ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் பறந்தோம்னா அவங்களுக்கும் சாப்பாடு வேணும், பசிக்கும்ல. அப்ப அதுக்கு வந்து எனர்ஜி வந்து சேவ் பண்ணோம்னா தானே அடுத்த இடத்துக்கு போற வரைக்கும் பசி தாங்கி இருக்க முடியும். அதுக்காக தான் அந்த வி டைப்ல என்ன பண்ணுதுங்க? இதுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க அந்த பறவைங்க எல்லாம். அவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு நம்ம இப்படி வந்து வி ஷேப்ல நம்ம வந்து
பறந்தோம் அப்படின்னா நம்மளுடைய எனர்ஜி வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகாது, நம்ம வந்து சீக்கிரமா அந்த அடுத்த இடத்த போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு அவங்க அந்த மாதிரி பறந்து போறாங்க. சரிங்களா குட்டீஸ்? எப்படி பாருங்க அவங்களுக்குள்ள எப்படி கம்யூனிகேட் பண்ணி இந்த மாதிரிலாம் செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்கலாமா? சரி, இப்ப அடுத்தது என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? வகைப்படுத்துக. கீழ்காணும் கழிவுகளை மக்கும் தன்மையின் அடிப்படையில் அவற்றிற்குரிய கட்டங்களில் வகைப்படுத்துக. மக்கும் தன்மையின் அடிப்படையில் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இங்கே. ஓகேங்களா? இங்க பாருங்க, மக்கும் தன்மையின் அடிப்படையில் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? பழத்தோல், நெகிழி இலை, கண்ணாடி, CFL விளக்கு. ஓகேங்களா? இப்ப பச்சை நிறத்துல வந்து நம்ம என்ன கொடுக்கணும்? மக்கும் குப்பை கொடுக்கணும். நீல நிறத்துல வந்து மறுசுழற்சி குப்பைகளை கொடுக்கணும். சிவப்பு நிறத்துல நம்ம வந்து நச்சு குப்பை, அதாவது எதுவுமே பண்ண முடியாது, இனிமே அதை வந்து உபயோகப்படுத்தவே முடியாதுங்கிற குப்பைகளை வந்து சிவப்பு நிறத்துல கொடுக்கணும் அப்படின்னு நம்ம படிச்சோம். அதனாலதான் இங்க பாருங்க, பிரிச்சு பிரிச்சு எழுதிட்டேன். அதனாலதான் உங்களுக்கு மக்கும் குப்பை, மறுசுழற்சி குப்பை, நச்சு குப்பைன்னு தனியாவே உங்களுக்கு தெரியணும்னு இங்க எழுதியிருக்கேன். சரிங்களா? நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு. இப்ப பழத்தோல் இலை வந்து எதுல வந்துரும்? பச்சை நிறத்துல வந்துரும். கண்ணாடி வந்து நீல நிறத்துல வந்துரும். சிவப்பு நிறத்துல வந்து நெகிழி, பிளாஸ்டிக்கும் CFL விளக்கும் வந்துரும். ஓகேங்களா குட்டீஸ்? இப்ப நம்ம அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது வந்து வேறுபடுத்துக. கழிவுகளை மக்கும் தன்மையின் அடிப்படையில் வேறுபடுத்துகன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்ப என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. மக்கும் கழிவு, மக்காத கழிவு, இவை இயற்கையாக சிதைந்து மண்ணோடு மண்ணாக மாறும். என்னது? உணவு கழிவும் காய்கறி தோல்கள். ஆமா, அதானே நம்ம படிச்சோம். ஓகே, மக்காத கழிவு பாத்தீங்கன்னா இவை சிதைவடையாது, மண்ணில் பல ஆண்டுகள் அப்படியே இருக்கும். அது என்னது? பிளாஸ்டிக் பாட்டில்கள், அலுமினியம் தகடுகள். ஓகேங்களா குட்டீஸ்? இப்ப இதை நீங்க கரெக்டா பார்த்து பொறுமையா எழுதிக்கோங்க. இது பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும் மக்கும் கழிவுனா என்னது, மக்காத கழிவுனா நமக்கு என்னது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இந்த வார்த்தைகளை நீங்க எழுதுறதுக்கு மட்டும்தான் நீங்க கொஞ்சம் சிரமப்படணுமா இருக்கும். அதுக்காக கொஞ்சம் மனப்பாடம் பண்ணீங்கன்னா ஈஸியா நீங்க எழுதிடலாம். சரிங்களா? ஓகே, அடுத்தது நம்ம பார்க்கலாமா? ஓகே, அடுத்தது வினாக்களுக்கு விடையளி. இதுல வந்து அமிலமழையின் விளைவுகளில் ஏதேனும் 3 எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நம்ம என்னென்ன படிச்சோம்? செடிகளின் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது, நிலத்தடி நீர் மற்றும் நீர்நிலைகள் மாசடைகின்றன. அடுத்தது 3வது பாயிண்ட், வரலாற்று சிறப்பு மிக்க நினைவு சின்னங்கள் சேதமடைகின்றன. ஆமா தானே? இதுதான் நம்ம படிச்சோம். ஓகே, இப்ப இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க, 1 by 1 இந்த மாதிரி பேராகிராஃபா எழுதாம இப்படி பாயிண்டா போட்டு எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்க எழுதும் போது உங்களுக்கு ஈஸியா எழுதுறதுக்கும் உங்களுக்கு கரெக்டா வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது நம்ம 2வது கேள்வி பாருங்க. ஏரோசால் என்றால் என்ன? காற்றில் மிதக்கும் மிக நுண்ணிய திண்ம துகள்கள் அல்லது திரவ துளிகளே ஏரோசால் எனப்படும். ஓகேங்களா? இது என்னது? எடுத்துக்காட்டு என்னது? புகை, மூடு பனி. ஓகேங்களா? சரி, இப்ப அடுத்தது நம்ம பார்க்கலாம். இது வந்து விரிவான விடையளி. இதுல வந்து காற்று மாசுபாட்டினால் மனிதர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் யாவை அப்படின்னு கேட்டாங்க. நம்ம இதுல வந்து முதல் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க. மாசுபட்ட காற்றை சுவாசிப்பதால் மூச்சு திணறல், இருமல் மற்றும் தொண்டை எரிச்சல் போன்ற சுவாச பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. 2வது பாயிண்ட், காற்றில் உள்ள நச்சு துகள்களால் கண்ணெரிச்சல் மற்றும் பார்வை குறைபாடுகள் உண்டாகலாம். தொடர்ச்சியான காற்று மாசுபாட்டால் நுரையீரல் புற்றுநோய் மற்றும் இதய நோய்கள் ஏற்படும் அபாயம் உள்ளது. புற ஊதா கதிர்கள் நேரடியாக மனிதர்களை தாக்குவதால் தோல் புற்றுநோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. சரிங்களா குட்டீஸ்? இப்ப இந்த 4 பாயிண்டையும் வரிசையா நீங்க எழுதிக்கோங்க. ஒவ்வொரு வார்த்தையும் எழுதும்போது சொல்லிக்கிட்டே எழுதுங்க. அப்பதான் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம நீங்க எழுத முடியும். சரிங்களா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்த்து நீங்க நிறைய புதுசா கத்துட்டு இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். மேலும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க இன்னும் நம்ம டெக்ஸ்ட் புக் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்களும் பார்த்து வரக்கூடிய அனைத்து பாடங்களையும் கத்துக்க முடியும். அடுத்த வீடியோல இதே போல ஒரு பயிற்சி பாடத்தோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். டாடா, பாய் பாய். Take care.